வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கையில் மிகவும் பொதுவாக காணப்படும் பிரச்சனை குறித்து பேச போகிறோம். அது நீரிழிவு நோய். பலர் நினைப்பார்கள் சக்கரை சாப்பிட்டதால் தான் நீரிழிவு. மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிக கார்ப்புள்ள உணவு. இந்நோயை வெல்ல முதல் படி சரியான உணவு தேர்வு. அதனால்தான் இப்ப நான் பார்க்க போறோம் நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிட வேண்டிய சூப்பர் ஃபுட்ஸ். முதலில் பேச போவது ஹலீம் விதைகள் பற்றிதான். தமிழில் இதை ஆசாலியோ விதைகள் என்றும் சொல்வார்கள். இந்த சிறிய பழுப்பு விதைகளில் இரும்பு சத்து மிக அதிகம், நார்ச்சத்து சத்தும் அதிகம். இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மெதுவாக உயர ஒருங்கிணைக்கும் தன்மை உள்ளது. எப்படி சாப்பிடுவது? ஒரு ஸ்பூன் ஹலீம் விதையை இரவு வெந்நீரில் ஊற வைக்கவும் மறுநாள் காலையில் குடிக்கவும். தொடர்ந்து 30 நாட்கள் எடுத்தால் உடலில் இரத்த சர்க்கரை அளவு நிலையாகும். ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். உடல் சோர்வு குறையும். அடுத்து பேசப்போவது சியா விதைகள் பற்றி. இது ரொம்ப சிறிய விதை, ஆனா இதன் பலன் ரொம்ப பெரியது. சியா விதைகள் உடலில் நீர் அளவை சமநிலையாக வைக்கும். இரத்த சர்க்கரை மெதுவாக உயர செய்வதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளது. அப்படின்னா எப்படி சாப்பிடுவது? ஒரு ஸ்பூன் சியா விதையை ஒரு கிளாஸ் நீரில் போட்டு சுமார் 30 நிமிடம் ஊற வைக்கவும். அது ஜெல்லி மாதிரியாகும். அதை காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ குடிக்கலாம். இதனால் பசி கட்டுப்படும், சாப்பிடும் அளவு குறையும், உடல் எடை குறைய உதவும். முளைகட்டிய பயறு என்பது இயற்கையின் மிகச்சிறந்த உணவு மருந்து. முளைவிடும்போது புரதம் அதிகரிக்கிறது, நார்ச்சத்து அதிகரிக்கிறது, செரிமானம் எளிதாகிறது. நீரிழிவு நோயாளிகள் இது தினமும் சாப்பிட்டால் பசியை கட்டுப்படுத்தும், உடலில் சர்க்கரை விரைவாக அதிகரிக்காமல் தடுக்கும். இப்படி சாப்பிடுவது: பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலை 8 மணி நேரம் ஊற வைத்து அடுத்த நாள் ஈரத்துணியில் கட்டி 24 மணி நேரம் வைக்கவும். முளை வந்ததும் சாலட் போல சாப்பிடலாம். இரத்தச்சக்கரை கட்டுப்படுத்த கசப்பு உணவுகள் மிக முக்கியம். வேம்பு இலை, பாகற்காய், கீரைகள். இதில் இயற்கையான இன்சுலின் செயல்படுத்தி காம்பவுண்ட்ஸ் உள்ளன. காலை வெறும் வயிற்றில் வேம்பு இலை 7 இலைகள் அல்லது 1 கப் மிதமான பாகற்காய் ஜூஸ். இது பேன்கிரியாஸ் சுரப்பியை செயல்படுத்தி இயற்கையாக இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும். நமக்கு பழக்கமான வெள்ளையரிசி, பரோட்டா, பிரியாணி போன்ற உணவுகள் இரத்த சர்க்கரையை சடுதியில் அதிகரிக்கும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அரிசிக்கு பதில் மில்லட் சாப்பிட வேண்டும். திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, சோளம், கேழ்வரகு இவைகளின் ஜிஐ வேல்யூ குறைவு. அதனால் சர்க்கரை மெதுவாக மட்டுமே உயரும். மெல்ல மெல்ல இதை பழக்கமாக்கி வந்தால் நீரிழிவை கட்டுப்படுத்த இவை ரொம்ப உதவும். நிரந்தரமாக நாம் செய்ய வேண்டிய சாதாரண செயல்கள்: தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் நடைபயிற்சி. இரவு 10 மணிக்குள் தூங்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டும். உணவை மாற்றினால் உடல் மாறும். நீரிழிவு என்பது வாழ்க்கையை நெருக்கடியில் ஆழ்த்தும் நோய் இல்லை. இன்று சொல்லப்பட்ட சூப்பர் உட்ஸை உங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்த்து பாருங்கள். மெல்ல மெல்ல உங்கள் உடலில் புதிய மாற்றங்கள் வரும்.